Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Realme Buds Q2s ஸோ இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மியில் ரீசெண்டாக லான்ச் பண்ண பட்ஸ் Q2s ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வருது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி வெப்சைட்டில் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ட்டு 3 இடத்துலையுமே வந்து இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2000 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் 10 மினிட்ஸ்க்கு சார்ஜ் பண்ண 3 ஹவர்ஸ்க்கு மியூசிக் பிளேபேக் இருக்குன்றாங்க. அண்ட் 88 மில்லிசெகண்ட்ஸ்க்கு லேட்டன்சி இருக்குன்றாங்க. அண்ட் கனெக்ஷன்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டாக இருக்குன்றாங்க. அண்ட் ரியல்மி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் டோட்டல் மியூசிக் பிளேபேக் அண்ட் 10 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ இஎன்சி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. நார்மலாக வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா ஏஎன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது ஒரு நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து இஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கலர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளாக், ஒயிட் அண்ட் கிரீன் 3 கலர் வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கிரீன் கலர் தான். பட் ப்ராடக்டோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா Realme Buds Q2s ஸோ இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ் இருக்குது சார்ஜிங் கேஸோட. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லெட் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் சார்ஜிங் கேஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் கையிலேயே ஹோல்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்மால் சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type-C கேபிள், ஒரு ஷார்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இயர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ஜே பண்ண முடியாது. ஸோ நார்மலாக நம்ம மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ Realme Buds Q2s யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூசர் மேனுவல் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த 3 ஆக்சசரிஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த Realme Buds Q2s ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூ அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த Realme Buds QS இதோட சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக க்ரீன் கலர் மாடல். ஸோ இது இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிட் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே வந்து இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியில் நல்லா சூப்பராக க்ளோஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஸோ இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-C சார்ஜிங் வந்து போடணும். அண்ட் மற்றபடி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது சார்ஜிங் கேஸில். ஸோ ஒன்ஸ் இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இயர்பட்ஸ் கீழே விழாது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மற்றபடி சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அண்ட் மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய டிசைன்ஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் சென்சார் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் 2 இயர்பட்ஸ்லுமே வந்து இண்டிவிஜுவல் மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்இயர் டைப் இயர்பட்ஸ்ன்றனால ஸோ வியரிங்கும் எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இன்இயர் டைப்பு. ஸோ வெளியில் ரொம்ப காது வெளியில் இருக்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ ஹெல்மெட்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி டச் கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டபுள் டேப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் டேப் கிடையாது. உங்களுக்கு மேபி வந்து ஹெல்மெட்லாம் போட்டிங்கன்னா வந்து மிஸ்டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் டேப் கிடையாது, டபுள் டேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பாஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்ஸ் அட்டன் பண்ணுறது அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். பட் இதில் வந்து நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ வந்து பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த இயர்பட்ஸில் இருக்கிற அந்த டச் கண்ட்ரோலையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து Realme லிங்க் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அண்ட் ஆஃப்டர் தட் Realme Buds Q2s அதுவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ ஒன்ஸ் இதில் போனீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்டே வந்து சார்ஜிங் வந்து காட்டும். ஸோ இது வரைக்கும் வந்து 90% இருந்தது ஸ்டார்டிங். ஸோ இது வரைக்கும் ஒரு 10% கம்மியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேம் மோட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் கேம் மோட் வந்து நீங்கள் இதிலேயே கூட வந்து நீங்கள் ஆன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸில் வந்து ஸோ ஆக்சுவலாக வந்து 2 இயர்பட்ஸுமே வந்து சேம் டைம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேம் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் Realme லிங்க் அப்ளிகேஷனில் கூட நீங்கள் போயிட்டு ஸோ கேம் மோட் மேனுவலாக போயிட்டு கூட இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதே கிளிக் பண்ணி
பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா செட்டிங்ஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அண்ட் டச் அண்ட் ஹோல்டு அப்படின்ட்டு. ஸோ டச் அண்ட் ஹோல்டுனா வந்து உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ டபுள் டேப்புக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ப்ளே பாஸ் தான் வேணுமா, இல்லை நெக்ஸ்ட் ட்ராக் வேணுமா, இல்லை ப்ரீவியஸ் ட்ராக் வேணுமா, இல்லை வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணுமா, அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி ஸோ லெஃப்ட் இயர்பட்டுக்கு ரைட் இயர்பட்டுக்குன்னு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் டேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ட்ரிபிள் டேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ட்ரிபிள் டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நெக்ஸ்ட் சாங் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டேப்பிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் டச் கண்ட்ரோல் உண்மையிலே நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடியே வந்து ரியல்மி பட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நல்லா டச் ஏரியா கொஞ்சம் நல்லா ஒய்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம காதில் இருக்கும் போதே வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ டச் பண்ண முடியுது. அண்ட் சீக்கிரமாக வந்து சென்சிட்டிவிட்டியும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹியரபிள் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதாவது அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகுதா இல்லைன்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பீப் சவுண்ட் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ப்ளூடூத்தில் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸ் டோரை வந்து ஓப்பன் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு அந்த ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும் ஈச் அதர். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா அதே ஸ்மார்ட் ஃபோனில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து நீங்கள் பேர் பண்ண முடியும், ஐஃபோன்ஸ் அந்த மாதிரி. பட் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனில் சப்போஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து ரெகுலராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணாதான் ஸோ திருப்பி வந்து நீங்கள் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி கனெக்ஷன் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ சும்மா ரேண்டமாக வந்து ஸோ இப்போ ரூம்லேருந்து ஜஸ்ட்டு வந்து வெளியில் வரைக்கும் போய் பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் வெளியில், அதாவது வீட்டு விட்டு வெளியில் போகிற வரைக்கும் வந்து கனெக்ஷன் வந்து இருந்தது. அதுக்கு மேலே போகும்போது தான் சுத்தமாக வந்து ஆடியோஸ் வந்து கேட்கல. ஸோ கனெக்ஷன் ரேஞ்சு வந்து குட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்சைட் த ரூம், ஸோ ஒரு ரூம்குள்ளே வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இல்லை நெக்ஸ்ட் ரூம் போனீங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு நல்லா தான் வந்து கேட்குது. ஸோ அதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கேட்கல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி இது வரைக்கும் ஒரு 3 hours ஹியர் பண்ணதில் ஸோ ஒரு சிலது சொல்கிறேன். அண்ட் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ஸோ ஆக்சுவலாக நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் பண்ணும்போது மட்டும் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹை பேஸ் சாங்ஸ்லாம் வந்து கேட்கும் போது, ஹை பீட் சாங்ஸ் ரொம்ப ஹையர் வால்யூமில் கேட்கும்போது கொஞ்சம் இறைச்சலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு வந்து ரியல்மி லிங்க் அப்ளிகேஷனில் போனீங்கன்னா நார்மலாக இது வந்து பேலன்ஸ்டுன்ற செட்டிங்ஸில் இருக்கும். அண்ட் இந்த வால்யூம் என்ஹான்சர் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் இந்த ஆப்ஷனுக்கு எனேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த இன்கேஸ் வந்து உங்களுக்கு இறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஸோ இந்த வால்யூம் என்ஹான்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட டிஃபால்ட்டு சவுண்ட் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் சவுண்ட் வால்யூம் என்னால் 100% வச்சு கேட்கவே முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப இறைச்சலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 60% அந்த மாதிரி வச்சு கேட்டால் நல்லா இருந்தது. பட் வேணா இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வச்சு கேட்டால் கூட நல்லாவே வந்து இருக்கும். சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ ஆடியோ சாங்ஸும் வந்து கேட்டேன் அண்ட் அதே மாதிரி வீடியோ சாங்ஸும் கேட்டேன். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி பட்ஸ் Q2sக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட் வரல. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஸோ ரியல்மி பட்ஸ் Q2s வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன் மூலிமா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் போனீங்கன்னா ரியல்மி பட்ஸ் Q2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் Q2s வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ பட் சூன் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்ததுன்னா நீங்களும் வந்து இதில் அந்த பட்டன் கஸ்டமைசேஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் என்ஹான்சர் அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து இதில் ஐஃபோனில் ஓரளவுக்கு நான் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது ஐஃபோன்ஸில் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்தது. ஓவராலாக இதில் வந்து ஆடியோ குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது அண்ட் அதே மாதிரி ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது அண்ட் பேஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் நான் வந்து வீடியோ சாங்ஸ் பார்க்கும்போது ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் இதில் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது. பட் பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆடியோ மட்டும் ரொம்ப அதிகமான வால்யூமில் வச்சு ஆடியோஸ் கேட்கும்போது மட்டும் கொஞ்சம் இறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த ஒரு செட்டிங் ஆப்ஷன்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மற்றபடி ஆடியோ குவாலிட்டி
ஒர்த்தாக தான் வந்து இருக்குது. அண்ட் ஃபுல் ரிவ்யூவில் வந்து வேணால் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணால் தெரியும். ஸோ இது வரைக்கும் ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைஸில் செக் பண்ணியிருக்கேன். நார்மல் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் தென் வந்து ஐஃபோன்லேயும் செக் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் நல்லா தான் வந்து ப்ளே ஆச்சு. ஐஃபோனில் பெட்டராக ப்ளே ஆச்சு. ஸோ மற்ற டிவைசஸ் லேப்டாப்லாம் வந்து எப்படி கேட்குதுன்னு வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். கால் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இண்டோரில் கால்ஸ் பேசி செக் பண்ணேன். ஸோ கால்ஸ்லாம் நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து நல்லாவே வந்து கேட்குது. ஸோ அண்டர் ஃபேன் நாய்ஸில் வந்து கால்ஸ் வந்து பேசும்போதும் ஸோ என்னோட வாய்ஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு நல்லா கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஸோ அவுட்டோர்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேஸ் வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து சொல்ல முடியும். பேட்டரி எம்ஏஹெச் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் சொல்லலை. பட் சார்ஜிங் கேஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 30 hours வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓவராலாக வந்து இந்த ப்ளூடூத் இயர்பட் ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ டிசைன் வைஸ் சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அண்ட் பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டச் சென்சார் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. அண்ட் இன்இயர் டைப் இயர்பட்ஸ் ஸோ வியரிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. எனக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. ஸோ வியரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க இயர் சைஸ் பொறுத்த மாதிரி மாறும். அண்ட் மற்றபடி கனெக்ஷன் ரேஞ்சும் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ கனெக்ஷனும் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுது. பட் டோல் கனெக்ஷன்லாம் இதில் வந்து சப்போர்ட் வந்து கிடையாது. அண்ட் பேட்டரி எம்ஏஹெச் ஸோ இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் கம்மியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 to 3 hours கிட்ட வந்து ஆடியோ வந்து கேட்டிருப்பேன். கனெக்டட்லேயே தான் வந்து இருந்தது 2 to 3 hours. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு ப்ளஸ் இது நார்மலாகவே ப்ளூடூத் இயர்பட்ஸ் சார்ஜிங் கேஸோட வரதுனால ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours தான் கேட்குறீங்கன்னும் போது பேட்டரி கன்சம்ஷன் எப்பவுமே வந்து பெட்டராக தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த Realme Buds Q2s ப்ளூடூத் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் இதோட குயிக் ரிவ்யூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கேளுங்க. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டாக வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்இயர் டிடெக்ஷன் வந்து இருக்கான்னு வந்து கேட்டிருந்தாங்க. பட் இதில் அந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இன்இயர் டிடெக்ஷன்லாம். ஸோ அந்த Realme லிங்க் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இப்போ ஃபைனலாக அவ்வளோதான் வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.